ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா புகாரி ரைஸ் தான் செய்கிறேன். இது வந்து ஒரு அரபிக் டிஷ்ஷு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புகாரி ரைஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து வெறும் ரைஸாக தான் இருக்கும். அது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சிக்கன் பொரிச்சு சாப்பிடணும். பட் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டேஸ்டியாகவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். எப்படின்னாக்கா நான் வந்து புகாரி ரைஸும் அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா மந்தி சிக்கனும் செஞ்சுருக்கேன். இந்த மந்தி சிக்கனோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த புகாரி ரைஸில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புகாரி ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கேரட் வந்து இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் போடும்போது தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயிலில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த கேரட்டை வந்து நான் வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் மேகி மசாலா தான் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து உப்பு இருக்கும், நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. என்ன பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் மேகி மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ட்ரை லெமன் தான் நான் சேர்க்குறேன். ஸோ வந்து இந்த மாதிரி 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நான் வந்து இதில் மசாலா தான் சேர்க்க போகிறேன். இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னாக்கா அரபிக் மசாலா தான். அது 1 ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரபிக் மசாலா சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் தான் சேர்க்குறேன். சிக்கன் வந்து தோலோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ரைஸில் வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சிக்கனை வந்து லைட்டாக வந்து கத்தியால் வந்து குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து மசாலா நல்லா இறங்கும். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சிக்கனும் எடுத்துக்காதீங்க. அப்போ பார்த்தாக்கா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் எடுத்திருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா 900 தான். 1 கிலோவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு டேஸ்ட் பார்த்ததுல பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் உப்பு சேர்க்குறேன். நான் வந்து இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. நான் மேகி மசாலா சேர்த்தது தான். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சைட் பை சைடு வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிகம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து ஒரு மேகி மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் வீடியோ எடுக்கிறதுனால சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிருவோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து அதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடணும். இப்போ தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த சிக்கனை நம்ம வச்சிடலாம். ஸோ இதை வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல, இதில் வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரைஸ் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மசாலாவும் அந்த அளவுக்கு இருக்காது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
இப்போ ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைஸ்ல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து தம் போடணும். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இந்த ரைஸ் மேலே போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு ஈவனா எங்க பார்த்தாலும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இது அப்படியே வந்து தம் போட்டுற வேண்டியதான். நான் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நான் தம் வைக்க போறேன். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும் போது நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நம்ம தம் போடணும். அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட ஆரம்பிக்கலாம். நம்ம ரைஸ் எல்லாம் தம் போடுவோம்ல, சேம் அதே மாதிரியே தான். இப்போ நல்லா வந்து சில்வர் ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இதுவும் அப்படியே இருக்கட்டும். நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணும்போது இதே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் வெயிட் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா தம் ஆயிடுச்சு. சூப்பரா வெந்து நல்லா தம் ஆயிருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் மந்தி சாப்பிடும் போது இருக்கும்ல சிக்கன், சேம் அதே மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட். ஷெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் வந்து நல்லாவே தம் ஆயிடுச்சு. நான் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். ஸோ ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. நல்ல நீளமாவும் இருக்குது. நீங்க எப்போதுமே வந்து ரைஸை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அப்படின்னு தண்ணி ஊத்துங்க. அப்போ வந்து ரைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப யம்மியான புகாரி ரைஸும் அது கூட பாத்தீங்கன்னா மந்தி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து பிளேட்லயும் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.